Hi, hello friends. Welcome to Panda's Panda channel. So, நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டே சம்மர் ரோலர் கோஸ்டர். என்னன்னா பியூர் டாமினேஷன்ஸ் ஆஃப் பவுலர் அட் பர்த். ஏன்னா பர்த்ன்றது பவுலர்ஸ்க்கு வந்து செம்ம ஃபேண்டசியான ஒரு விஷயம். ஏன்னா 20 விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் 2 டேல ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் டே ஃபர்ஸ்ட் செஷன்லேயே முடிஞ்சிருக்கு. அது எப்படின்னா இந்தியா வந்து நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ப்ரிடிக்ஷன்ஸில் ஆஸ்திரேலியாவுக்கு 90%, இந்தியாவுக்கு 10% சொல்லியிருந்தேன். பட் அது அப்படியே பாசிபிளாக மாற்றினது ஒன்லி ஒன் மேன் ஃப்ரம் இந்தியா. யாருன்னா ஜஸ்பிரித் பும்ரா, த லெஜண்ட், த கோட். ஏன்னா அவரோட டாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட 3 காம்பினேஷன்ஸ் ஆஃப் பவுலர்ஸை இவர் ஒருத்தரே கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ பயங்கரமாகவே இருந்துச்சு. நான் ஃபுல் மேட்ச்மே பார்த்தேன் ஆக்சுவலாக. செகண்ட் அதுவும் இல்லாமல் பும்ராவோட போலிங் ஒவ்வொரு ஸ்பெல்லுமே செம்ம ஸ்பெல் ஆக்சுவலாக. ஸோ எங்கே இந்தியா மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, ஆஸ்திரேலியா என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கன்றத சொல்லிடுறேன். இந்தியா என்ன சொல்றது, அந்த கிரைண்டிங் பிளேயர்ஸ்ன்றது பயங்கரமாகவே இந்தியா மிஸ் பண்ணிச்சு. ஸோ அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணது இந்தியாவிலேருந்து ஒரே ஒருத்தர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்லக்கி என்ன சொல்றது, அம்பேர்ஸோட ராங் கால்னால அந்த அவுட்டு. ஏன்னா கண்டிப்பாக அது அவுட் கிடையாது, நானே கிளியராக பார்த்தேன். ஏன்னா பேட் வந்து பேரில் ஹிட் ஆச்சு. அதுதான் அப்போதான் ஸ்னீக் வந்தது. நல்லாவே செக் பண்ணிருக்கணும், பட் செக் பண்ணல. ஓகே ஃபைன். அதர் தன் தட் ரிஷப் பண்ட் bowling pitch, batting pitch, நீ எந்த பிச் வேணா கொடு, நான் கலக்குவேன். தட்ஸ் அவர் ஸ்பைடி. ஸோ அது அதே பண்ணாரு. ஸோ இன்னொருத்தர் முக்கியமாக நான் பேசணும்னு நினைச்சது, அதே மாதிரி நான் ஆஸ்திரேலியாவில் நான் சொல்லியிருந்தேன் பவுலர்ஸ் வந்து செம்ம டாமினேட் பண்ணுவாங்கன்ட்டு. நான் எதிர்பார்த்த மாதிரி ஏசுலோட். ஏன்னா லென்த் அண்ட் லைன் செம்ம பர்ஃபெக்டா பர்த் பிச் அவருக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ பக்காவாக பண்ணாரு. மிச்சல் ஸ்டார்க் அட் ஓப்பனிங். கண்டிப்பாக தெரியும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு ஷார்ட் மேக்கர், ட்ராப் ஃபாலோ ஆவர் ஸ்லிப்லன்ட்டு கரெக்டாக கலியில் வாங்கினாரு. ஸோ அதுக்கப்புறமா கோலி அட்வான்ஸ் பிச் ஆட போயிட்டு வழக்கம் போல என்னன்னா அந்த தேர்ட் லைன் ஸ்டெம்ப்லேயே அதே மாதிரியே போயிடுச்சு. பட் ஓகே ஃபைன். கேஎல் ராகுலோட அன்லக்கிட்டிசம் இது பண்ணனாலும் டெபியூட்டன் ஒருத்தர், ஒரு யங்ஸ்டர் நிதிஷ் ராணா ரெட்டி, செம்ம இன்னிங்ஸ் 41, செம்ம வேல்யூபாலான ரன்ஸ். அதுதான் இந்தியா வந்து ஒரு ஃபைன் டோட்டல் கூட்டு போச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஆஃப் செஞ்சுரி மிஸ், பட் ஃபைன் ஓகே. ஸோ அப்படியே இங்கே வந்தால் ஆஸ்திரேலியன் அவங்க ஹோம் பிச்சில் ஆன மாதிரி இந்தியா நம்ம ஹோம்லேருந்து போடுற மாதிரி எப்படி ஸ்பின்னர்ஸ் வச்சு நம்ம டேக்கிள் பண்ணோமோ அதை ஒரு பவுலர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. சரியான ஸ்பெல்லு பும்ராது. ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்தே பார்த்தேன். நாத்தன் மெக்ஸ்வீனிலாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஸ்டீவன் ஸ்மித்தை பார்த்து லபிஷன் வந்தானோ, லபிஷன் பார்த்து வந்தோம்னா நாத்தன் மெக்ஸ்வீனி. ஸோ சரியான பிளேயர். அவன் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணான். பட் சூப்பராக ஒரு பர்ஃபெக்டாக டீமாக சேர்ந்து ஒரு ரிவ்யூ எடுத்து அவனை வெளில எடுத்தாங்க. ரெண்டாவது லபிஷனை செம்மையாக ட்ரபுள் பண்ணாங்க ரெண்டு பவுலர்ஸுமே. அதுக்கப்புறமா ஸ்டீவன் ஸ்மித்தை விக்கெட் எடுத்தது. ஏன்னா ஆஃப்டர் தட் 2 பேர் தான் இது வரைக்கும் ஸ்டீவன் ஸ்மித்தை கோல்டன் டக்ல எடுத்திருக்காங்க. ஒன்று டேல் ஸ்டைன், ஒன்று வந்து ஜஸ்பிரித் பும்ரா. பட் ஜஸ்பிரித் பும்ரா சல்யூட் டு ஹிம். ஏன்னா வேற மாதிரியான கேப்டன்சி, சரியான போலிங். அந்த லென்த்தை மிஸ் பண்ணவே இல்லை. நான் இந்த லென்த் தான் டார்கெட் பண்ண போறேன், இதுதான் உங்களை ட்ரபிள் மேக் பண்ண போறேன், பக்காவா பண்ணிட்டாரு. அண்ட் தென் அனதர் டெபியூட்டன். நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, ஏன் ஆகாஷ் தீபுக்கு பதிலாவோ இல்ல பிரசாத் கிருஷ்ணனுக்கு பதிலாவோ எதுக்கு வந்து அசித் ராணா உள்ள கொண்டு வந்தீங்க, என்ன ஜிஜியோட இது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் அசித் ராணா ப்ரூவ் பண்ணாரு, பயங்கரமா எடுத்தாரு. சரியான விக்கெட். டிராவிஸ் ஹெட் டேஞ்சரானா. ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு அப்பர் கட் ஷாட் நான் நினைச்சேன் ஓகே இது அப்படியே தான் நம்ம 2021 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அவன் என்ன பண்ணானோ அதான் இங்க பண்ண போறான்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அதை கம்ப்ளீட்டா சரியான அன்பிளேயபிள் டெலிவரி. அவனே ஒன்னும் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இது பண்ணான். நான் என்ன நினைச்சேன்னா ஒரு 60 ஆல் அவுட் பண்ணுவாங்க, நம்ம ஒரு லீடு ஒரு 100 ஒரு 110 இருக்கும்னு நினைச்சேன். பட் ஸ்டார்க் நல்லா பண்ணான். கேரி கொஞ்சம் ஆடிட்டு இருந்தான். ஸ்டார்க் பேட் 112 டெலிவரிஸ். நான் இப்பயும் திரும்பவும் சொல்றேன், டெஸ்ட் மேட்ச் முக்கியமான ஒரு விஷயமே டிஃபென்ஸ் தான். அந்த டிஃபென்ஸ் பண்ண பிளேயர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு 20+ ஒரு டபுள் டிஜிட் ஆச்சு கொண்டு வர முடிஞ்சது. பட் அதர் தன் தட் ஷார்ட் மேக்கர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமா அவுட் ஆகிட்டு வெளில தான் போனாங்க. நிறைய டக்ஸ் பார்த்துக்க முடியும், இங்கேயும் சரி அங்கேயும் சரி. 2 கோட்டுமே ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. நான் ஹோப் ஸோ. நான் இப்போ பிச் பார்த்தேன் பிஃபோர் லஞ்ச். இப்போ ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறமா நான் பிச் பார்த்ததுக்கும் பிச் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 30 ஓவர்ஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டே போல் பண்ணியிருப்பாங்க. அந்த 30 ஓவர்ஸ்மே பார்த்தீங்கன்னா இந்தியன் பிச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஓவர்ஸ்ல பால் வந்து ஓல்ட் ஆயிடும். இப்போ 30 ஓவர்ஸ் வரைக்குமே பால் ஃபுல் அண்ட் ஃபுல் நியூவாகவே இருந்தது. இன்னைக்கு ஆடும் போதும் பார்த்தீங்கன்னா பால் கம்ப்ளீட்டா நியூவாக தான் இருந்தது. ஸோ செம்ம ப்ளஸ்ஸாக இருக்கும் பவுலர்ஸ்க்கு. நான் தான் சொல்றேன், ஒரு ஃபேண்டசி போல் நீங்க போயிட்டு நான் சொல்றத பால் கேட்கணும் அப்படின்றது ஒரு பக்காவா வந்து அந்த பிச் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு. ஆக்சுவலா பும்ரா வந்து பேச வச்சாரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்தியா வந்து ஒரு 200 ரன்ஸ் 250 இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க நம்மள மென்டலா பிரேக் பண்றது, நம்ம அவங்கள மென்டலா பிரேக் பண்ணிட்டோம்னா அடுத்த மேட்ச் ரொம்ப பயப்படுவாங்க. பட் அடுத்த மேட்ச் அவங்க ஸ்ட்ராங் மேட்ச் தான். பட் நம்ம அதையும் பிரேக் பண்ணலாம். ஏன்னா டே அண்ட் நைட் மேட்ச்ல ஆஸ்திரேலியாவை யாருமே பீட் பண்ணது கிடையாது. பட் அது ஃபைன். பட் நம்ம இங்க பீட் பண்ணிட்டனாலே அவங்க அடுத்தது அவங்களுக்கு தான் ப்ரெஷர். ஏன்னா ஹோம் டவுன்ல தோத்துட்டு அது லாஸ்ட் இயர் 10 இயர்ஸ் அவர் ஜெயிக்க வேற இல்லை. ஸோ ஹோப் ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியன் பேட்டர்ஸ் கொஞ்சம் ப்ராப்பரா பிளே பண்ணிட்டாங்கன்னா, கிரைண்ட் பண்ணி ஆடிட்டாங்கன்னா இட் வில் பி
மேட்ச் வந்து இப்போ கேட் ஆன் த வால் சொல்லியிருந்தேன், நம்ம பிளேட்ல இருக்க மேட்ச். ஸோ அதை தவற விடக்கூடாது தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் பார்ப்போம் நம்ம பேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கட்டு. அண்ட் சல்யூட் டு ஜஸ்பிரிட் பும்ரா. ஸோ see you on செகண்ட் இன்னிங்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கண்டிப்பாக. தேங்க்யூ, பாய்.